ஆஃப்டர்நூன். உட்காருங்க. எல்லாரும் இங்கிலீஷ் புக் எடு. புக் எடுத்தாச்சு டீச்சர். இப்போ நம்ம படிக்க போறது செகண்ட் போயம், டோன்ட் கிவ் அப். இப்போ நான் அந்த போயத்தை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பிரவீன், இப்பதான் போயம் நடத்த ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதுக்குள்ள வாய் பொளந்தாச்சா? நின்னுகிட்டே கவனி. இனி தூங்குனானா கிளாஸ் விட்டு வெளிய அனுப்பிடுவேன். டோன்ட் கிவ் அப் அப்படினா என்ன? நம்ம எல்லார் வாழ்க்கையில ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு நோக்கி நம்ம போகும்போது நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வரலாம். ஆனா நம்ம இலக்கை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும். வர கஷ்டங்கள், துன்பத்தினால நம்ம இலக்கை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. பாதியிலேயே நம்ம முயற்சியை விட்டு கொடுத்துட கூடாது. என்ன நடந்தாலும் நம்ம முயற்சியை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு அர்த்தம் தான் டோன்ட் கிவ் அப். இந்த போயட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பூவு என் கையில கொஞ்சம் வேகமா நுள்ளிட்டி. யாம் டீ? ஒண்ணு இல்ல, ரொம்ப தூக்கமா வருது. தூக்கம் போயிட்டா? பாதி பேருக்குடி. அப்பப்ப நுள்ளி விட்டு என் தூக்கத்தை தெளிய வை. என்ன பூவு அத பெஞ்சில இருந்துகிட்டு ரெண்டும் பல்கூட்டி இருக்கீங்களா? எல்லாரும் மூஞ்சோலையும் பார்த்தா எனக்கே பாடம் எடுக்க தோண மாட்டேங்கி. தூக்கம் தான் வருதுவே. டீச்சர், நாங்க கதை பேசல. அப்ப பார்த்த நான் என்ன குருடியா? அவளே ஒழுங்கா படிக்க மாட்டா, அவ கூட சேர்ந்து நீயும் குட்டி சவரா போ. டீச்சர், கனகா பூமாரி கிட்ட அவளுக்கு தூக்கம் வருது, அதனால கையில கிள்ளி விட சொன்னா. அதனால பூவும் நுள்ளி நுள்ளி விளையாடிக்கிட்டு இருந்தா. விளையாடுனா கிளாஸ் விட்டு வெளிய போய் விளையாடுங்க. நுள்ளி நுள்ளி விளையாடுறாங்களாம்ல, நுள்ளி நுள்ளி. அங்க ஒருத்தன் பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொட்டாய் விட்டுட்டு இருக்கான். இவள தூங்கி விடுறாள்வலாம்ல. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் 10 தடவை குதிங்க. அப்பமாது தூக்கம் போகுதான்னு பாப்போம். உட்காருங்க எல்லாரும். உட்டானா குதிச்சிட்டே இருப்பாவ. இப்ப தூக்கம் போயிட்டா எல்லாருக்கும்? குட். இனி ஒழுங்கா கிளாஸ் கவனிங்க. The poet explains about the confident attitude. Confident attitude னா என்ன? தைரியமான அணுகுதல். எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக அணுகணும். ஓஃபி என்னல? இடி தண்ணி இருந்தா தாட்டி. தண்ணில இல்லல. டி கொஞ்சோண்டாச்சு தாட்டி. துணில முக்கி கண்ணல ஒத்திக்கிடியே. தூக்கமா வருது. ஏன்ட்ட ஒரு சொட்டு கூட இல்லல. நில்லு, பூட்ட கேட்டு பாக்கேன். ஏடி பூவு. என்னடி சோஃபி? சோஃபி, ஏன்ட்டே கொஞ்சோண்டு தான் இருக்கு. நானே மூடில ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா கண்ணல வச்சிட்டு இருந்தேன். அப்பதான் தூக்கம் வராதுன்னு. சரி, இந்தா கூட அவங்கிட்ட. பிரவீன், இந்தா. இல்ல அஜய், எலும்புல. அஜய், அஜய், இந்த தண்ணிய கர்ச்சிப்ல தொட்டு கண்ணல வையில தூக்கம் பெயிரும். என்ன பேசிட்டு இருக்கா? ஆசல டீச்சர், தூக்கமா வந்துச்சு. அதான். உனக்கு தூக்கமா வந்துச்சா? பக்கத்துல படிக்கிற பையனே படிக்க விடாம பண்ணுவியா? போ, போய் மூஞ்சி கழுவிட்டு வா. கனகா, கனகா. நாளைக்கு வரும்போது ஒரு பாயம் தலைவலிய கொண்டு வா. இங்க விரிச்சு படுத்து தூங்கு. ஆஃப்டர் பிரேக் பீரியட் வந்தாலே இப்படிதான். எல்லாம் தூங்கி தூங்கி வலிதுவே. இவளை எழுப்புறதுக்குள்ளே நம்ம நேரம் போயிருது. யார் சோத்த கம்மியா தின்னுங்க. வயிறு முட்டை திங்கறதால தான் இப்படி தூக்கம் வருது. படிப்புல ஒரு கூறு கிடையாது. ஏதாவது சொன்னோம்னா கண்ணுல இருந்து மலமலன்னு தண்ணி வந்துரும். எல்லாரும் பாடத்தை கவனிங்க. போயட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம எப்பவுமே விடாமுயற்சியோட நம்ம இலக்க நோக்கி போயிட்டே இருக்கணும். அஜய், என்ன வரக்கம்? என்னத்துக்கு தான் வாரவளோ தெரியல. டீச்சர், மூஞ்சி கழுவிட்டு வரட்டா? அந்தால ஒவ்வொருத்தனா போ. அங்கேயே போய் படுத்துக்கிடுங்க. முதல்ல போனவனே என்ன ஆள காணோம். இனி நீயும் போ. அப்படியே ஒவ்வொருத்தரா போங்க. அங்க இந்த பெஞ்சுக்கும் இந்த சேருக்கும் நான் பாடம் நடத்தியேன். ச்சே, பிள்ளைகள் இதெல்லாம் கொஞ்சம் கூட பயமும் இல்ல, படிக்கணுங்கிற நினைப்பும் இல்ல. பொட்ட பிள்ளைலாம் அப்படிதான் இருக்கு, பையனும் அப்படிதான் இருக்கான். நீங்கள் எல்லாம் என்ன நீ பாஸ் ஆகி கிளிக்க போறீங்களோ தெரியல. நாளைக்கு வரும்போது 2 போயமும் படிச்சுட்டு வரணும். எல்லாம் நீ 2 போயமும் படிச்சிருவியா? தெரியல, முயற்சி பண்ணி பாப்பேன். ச்சே, இந்த பிள்ளைகளால நமக்கு தான் அதிகமா ஹோம்வொர்க் கிடைக்கி. ஏற்கனவே மேக்ஸ் சார் 2 எக்ஸர்சைஸ் தந்திருக்காரு. இப்போ இதெல்லாம் பாடத்தை கவனிக்காததால டீச்சர் 2 போயம் படிச்சிட்டு வர சொல்லிருக்காவ. எல்லாம் ஒழுங்கா கவனிச்சா என்னவா? அவ சும்மா புலம்பிட்டே இருப்பா, விடு அவளை, நடிப்புகாரி. இந்த பாரா இங்கிலீஷ்ல 2 போயம் படிக்கணுமா? எனக்கு தெரிஞ்சது நான் வாசிச்சு காமிக்கேன். தெரியாத வார்த்தை தமிழ்ல சொல்லு, மேல எழுதி வச்சு படிக்கேன். ஓஃபி, எனக்கு தெரியறத சொல்றேன். இல்லனா நம்ம டீச்சர்ட்ட கேட்டே எழுதி வச்சிருவோம். என்ன, நம்ம டீச்சர்ட்ட கேட்டே மேல தமிழ்ல எழுதி வாங்கிடுவோம். இன்னும் படிக்க ஈஸியா இருக்கும். சரி பூவு. கமிங் டீச்சர். மூஞ்சி கழுவ போனியா இல்ல அங்கேயே படுத்து தூங்கிட்டியா? போய் உட்காரு. அவனும் தூங்கி வலிச்சிட்டு இருந்தான். அதான் டீச்சர் சாக் பீஸ் வச்சு அடிச்சு எழுப்பி விட்டுருக்காவ.
ஆனாலும் பிரவீன் நீ சரியான ஆளுலே. மூஞ்சு கழுவ போறேன்ட்டு நல்லா போயிட்டா. கிளாஸ் முடிஞ்ச பிறகு தான் வந்திருக்கா. எப்படி நம்ம ஐடியா? மவனே நபத்து மவனே கதவை தரையா. அம்மா அம்மா சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. என்ன இருக்கும்? என்னம்மா என்னாச்சு? ஏன் தூங்காம இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா? அவனே ரொம்ப நேரமா விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கல. விக்கல் எடுக்கனா போய் தண்ணி எடுத்து குடி. அதுக்கு வந்து என்ன எழுப்புனா நான் வந்து தண்ணி எடுத்து தரணுமா? ஆமா நீ இப்படி தானே கேட்ப. அப்பத்துல இருந்து ஒரு அரை மணி நேரமா தண்ணி குடிச்சு பார்த்துட்டேன். ஆனாலும் இந்த விக்கல் நின்ன பாடு இல்ல. என்ன அரை மணி நேரமா விக்கல் நிக்கலையா? ஆமால அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத, நான் மினி எழுப்பியே. விக்கல் நிக்க வைக்கிறதுக்கு அவட்ட ஏதாவது கைவத்தியம் இருக்கான்னு கேப்போம். சரியில்ல எழுப்பு. நீ மினி எந்தி எலும்பு மினி. என்னங்க நான் இப்பதான் படுத்தேன், அதுக்குள்ளே எழுப்புறிய? மினி எங்க அம்மா பாவம் வந்திருக்கவ பாரு, அவளுக்கு விக்கல் எடுத்துட்டே இருக்கான். கொஞ்சம் எலும்பு மினி. விக்கல் எடுத்துச்சுன்னா ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு குப்புறப்படுத்து தூங்க சொல்லுங்க. விக்கல் நின்றோம். அதெல்லாம் தான் வேலை வாங்கி உயிரை எடுக்குன்னு பார்த்தா நைட்டும் தூங்க விடாத உங்க அம்மா. நீ தூக்கத்துல உளறிட்டு இருக்காத, எலும்பு ஒண்ணு சொல்லியம்ல எலும்பு. நீங்க நினைச்சிட்டு இருக்கேன் மனுஷன் தூங்க மாட்டீங்களா? அம்மைக்கு அரை மணி நேரமா விக்கல் எடுத்துட்டே இருக்கா மினி, நிக்கவே மாட்டேக்கான். பாவம் தனியா என்ன பண்ணுவ, நம்ம தானே பார்க்கணும். நைட்டு நேரம் ஒரு அளவோட சாப்பிடணும். தட்டி கணக்கா சோறு தொண்டை நிறைய வரையும் சாப்பிட்டா இப்படிதான். காத்து உள்ள எப்படி போவோம்? இங்க தொண்டை நிறைய சோறு இருந்துச்சுன்னா அந்த காத்து உள்ள போவாம தான் இப்படி விக்கல் மாதிரி வருதுவே. அம்மா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாமா. என் மவனே நான் சொல்றது கேளு. என் மவளை கூப்பிடு. என் மவ தான் புத்திசாலி. விக்கலை நிறுத்துறதுக்கு அவட்ட ஏதாவது நல்ல ஐடியா இருக்கும். இருக்கும் மொபட்ட ஐடியா இருக்குமாம்ல. அவ்வளவு வேற கூப்பிட போறீங்களா? அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு சிவராத்திரி தான், தூங்குன மாதிரி தான். இல்லம்மா இந்த போன் பண்ணி கூப்பிடியே. சீக்கிரமா கூப்பிடல.